புத்த பகவான் போதித்த தியானங்களில் 4 வகை பிரம்ம விகாரங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த 4 தியானங்களில் மைத்ரி தியானம், கருணா தியானம், முதிதா தியானம், உபேக்கா தியானம் என்ற 4 தியானங்கள் இருக்கின்றன. மைத்ரி தியானம் என்பது மைத்ரி கருணா இந்த 2 தியானமுமே அன்பை பரப்பும் தியானங்களாக காணப்படுகின்றது. முதிதா தியானம் ஆனது மற்றவர்களின் நலனை பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைதல், பொறாமையின்மையை குறித்தான ஒரு தியானமாக அமைகின்றது. உபேக்கா என்பது நடுநிலையான தியானமாக அமைகின்றது. இந்த உபேக்கா தியானமானது ஏனைய தியானங்களை செய்யும் அதே விதமாகத்தான் செய்யப்படுகின்றது. நான் லாபம் காரணமாக சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், நஷ்டம் காரணமாக கவலை அடையாதவராக வேண்டும், நான் புகழின் காரணமாக சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், நான் நிந்தனைகளின் காரணமாக கவலை அடையாதவராக வேண்டும், நான் செல்வாக்கின் காரணமாக சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், நான் செல்வாக்கின்மை காரணமாக கவலை அடையாத ஒருவராக வேண்டும், நான் உடல் சார்ந்த சுகங்களினால் சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், நான் உடல் சார்ந்த வேதனைகளால் கவலை அடையாத ஒருவராக வேண்டும், நாம் மனம் சார்ந்த சுகங்களினால் சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், நான் மனம் சார்ந்த வேதனைகளால் கவலை அடையாத ஒருவராக வேண்டும், நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும். ஏனைய தியானங்கள் செய்வது போலதான் பின்னர் என்னை போல என் வீட்டில் உள்ளவர்கள், ஊரில் உள்ளவர்கள், நாட்டில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவர்கள் என்று எமது வட்டத்தை பெருப்பித்து கொள்ளலாம். அல்லது 10 திசைகளுக்கும் இந்த தியானத்தை பகிரலாம். வடக்கு, கிழக்கு, தெற்கு அந்த 8 திசைகளோடு மேல் திசை, கீழே திசை என எல்லா உயிர்களுக்கும் இந்த தியானத்தை பரப்புவதுதான் இந்த தியானத்தின் நோக்கமாகும். ஆகவே என்னை போல எல்லா உயிர்களும் லாபம் காரணமாக சந்தோஷம் அடையாதவர்களாக வேண்டும், நஷ்டம் காரணமாக கவலை அடையாதவர்களாக வேண்டும், புகழின் காரணமாக சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், நிந்தனைகளின் காரணமாக கவலை அடையாதவர்களாக வேண்டும், செல்வாக்கின் காரணமாக சந்தோஷம் அடையாதவராக வேண்டும், செல்வாக்கின்மை காரணமாக கவலை அடையாதவராக வேண்டும், உடல் சார்ந்த சுகங்களினால் சந்தோஷம் அடையாதவர்களாக வேண்டும், உடல் சார்ந்த வேதனைகளால் கவலை அடையாதவர்களாக வேண்டும், மனம் சார்ந்த சுகங்களினால் சந்தோஷம் அடையாதவர்களாக வேண்டும், மனம் சார்ந்த வேதனைகளால் கவலை அடையாதவர்களாக வேண்டும், சாந்தம் மிக்கவர்களாக வேண்டும். இந்த உப்பேக்கா நடுநிலையான தியானமானது கிறிஸ்தவ மதத்தில் பவுல் அப்போஸ்தலர் கூறுகின்றார், எல்லா நிலைமைகளிலும் மன ரம்மியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மன ரம்மியமாக எல்லா நிலைகளிலும் நாங்கள் ஒரு நிலையாக வாழ்வதற்கு அந்த வழியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த புத்த பகவானின் போதனைகளின் மூலம் இயேசு பிரான் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எவ்வாறு செய்வது என்று அங்கு எங்களுக்கு அந்த வழி கொடுக்கப்படவில்லை. ஆகவே இவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவற்றுடன் இணைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய சுயமான அந்த ஆன்மீக பயணத்தில் பயணிக்கலாம். எல்லா இடங்களிலும் நல்லதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோமானால் நிச்சயம் நாங்கள் மன ஆரோக்கியத்துடன், மன நிம்மதியுடன், ஒரு சுதந்திரமாக, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியுடன் வாழலாம். ஆகவே இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன். நன்றி.